இந்த பிடிஎஃப் எடிட்டிங்கிறது உண்மையாலுமே சொல்கிறேன். இப்போ ஏகப்பட்ட ஏஐ டூல் வந்துருச்சு. நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். வெப்சைட் இருக்குது. எல்லாத்துலேயுமே எல்லாத்தையும் தாண்டி நான் இந்த வெப்சைட்டில் இப்போ டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பா ஃபைனலி சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்சைட்டுங்க. இந்த வேர்டை பிடிஎஃபாக மாற்றுறது, இல்லைனா பவர் பாயிண்ட்டை பிடிஎஃபாக மாற்றுறது, பிடிஎஃப்லேருந்து வேர்டாக மாற்றுறது, எக்ஸலாக மாற்றுறதெல்லாம் ஃபைன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிடிஎஃப்பை பார்த்து வேர்டாலேருந்து பிடிஎஃபாக மாற்றி அதை எடிட் பண்ணி ப்ராப்பராக வச்சுருப்போம். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு டேட் கரெக்ஷனோ ஏதோ ஒன்று தப்பாக இருக்கும். அதுக்காக மறுபடியும் வேர்டுக்கு போய்ட்டு அந்த பிடிஎஃப்பை மாற்றி அலைன்மெண்ட் செக் பண்ணி மறுபடியும் டெவலப் பண்ணுறதுக்குள்ள போதும்னு ஆகிடும். அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த சின்ன சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி இதில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாகவே உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிட்டு, அதே டெக்ஸ்ட் சைஸுக்கு எந்த விதமான மாற்றம் தனியாக அது மட்டும் துண்டாக தெரியும்ல. நம்ம இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது வரைக்கும் சொல்கிறேன். அது மட்டும் தனியாக தெரியும் எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அந்த மாதிரி எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ரொம்ப நல்லாவே பிளெண்ட் ஆகி அப்படியே ஒரிஜினலாக டேட் முதற்கொண்டு, நம்பர்ஸ் முதற்கொண்டு, இல்லைனா டெக்ஸ்ட் முதற்கொண்டு உங்களால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஃப்ரீயாக உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.